ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ப்ரான் கிரேவி தான் செய்கிறோம். அதாவது இறால் கிரேவி எப்படி செய்யலன்றது ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு 4-5 பொருளை வச்சு நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செமி கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு தான். நல்ல மசால் பொடி, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சள். இது மசால் பொடியெலாம் பொடி ஐட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், காஷ்மீர் சில்லி பவுட்ரு. அது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா கலருக்காக போடுறது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா கிரேவி பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி தான் பண்ண போகிறோம். ப்ரான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ. அதுக்கு வேண்டிய தேவையான பொருட்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு இதில் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 சின்ன தக்காளியை, ஒரு 4 தக்காளி வந்து குட்டி குட்டியாக அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி போட்டு பேஸ்ட்டு. நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடாய் சூடாக இருந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசி ஐட்டம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் 1, அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே இருக்குது, அதை போட்டுக்கலாம். நல்ல எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த வதக்கல் பார்த்திங்கன்னா தக்காளி விழுது, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி கொடுங்க. தீயில இப்படி எடுத்து விடுங்க. பாருங்க, எண்ணெயில் தெறிக்கிது. நிதானமாக செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக்கிலே குக் பண்ணாவே நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் இந்த பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரான் போட்டுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி சாப்பாட்டில் பேசி சாப்பிட சூப்பராக இருக்கும். இதாகிடுச்சு. இந்த பேஸ்ட்டில் பாருங்கள் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ப்ரான் கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ ப்ரான் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் நடுவில் இருக்கிற அந்த பிளாக் கலரில் ஒரு நரம்பு இருக்கும், அதை எடுத்துகிட்டு ப்ரான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாங்கியாச்சு. அந்த நரம்பு மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் கொஞ்சம் அடி பிடிச்சதுனால வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வேறு ஒன்றும் இல்லை. ப்ரான் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி, அதாவது ஃபியூரி இருக்கு இல்லைங்களா, தக்காளி விழுது, அதுக்கப்புறம் மசாலா, இதுக்கு தேவையான மசாலெலாம் போட்டுக்கலாம். வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்லோ குக்கில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரான் வேகட்டும். தண்ணி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து பார்க்க மூடிய பாருங்கள், ப்ரான்லேருந்து தண்ணி நிறைய விட்டுருக்கு. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக்கில் வச்சாச்சு. பாருங்கள், ப்ரானு நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 4 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி 4 தக்காளி. மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது காஷ்மீர் மசாலா. காரம் இருக்காது, இது ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக கலருக்கு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ தான் உப்பே போடுறோம், தேவையான அளவுக்கு உப்பு.
போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்லோ குக்லேயே மசாலா வேகட்டும். எண்ணெயிலே நல்லா மசாலா ஸ்லோ குக்கில் ஒரு 3 or 2 minutes 2 or 3 minutes மேலே நல்லா குக் ஆகட்டும். அப்போ நல்ல கலராகவும் இருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 minutes ஆகிடுச்சு மசாலா போட்டு. பாருங்கள், மசாலா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலக்கி விட்டுட்டு கலர்ஃபுல்லாக இருக்கா பார்த்தீங்களா? மசாலா எப்போயுமே உங்கள் எண்ணெயிலே வதக்கும் போது கலரும் கூடுதலாக கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு பச்சை ஸ்மெல்லும் போயிருக்கும். இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் கலர் கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இறாலுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. இது செமி கிரேவியை செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிரேவி பதம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சாப்பாடில் தான் இப்படி பசஞ்சு சாப்பிட்றதுனால எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இறால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். இதிலேருந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் 10 இல்லை 15 நிமிஷம் நல்லா ஒரு ஸ்லோ குக்லே ஆஃப் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குக் பண்ணாவே போதும். அதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்துக்காது, சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா இது சீ ஃபுட் இல்லைங்களா, இறால்ன்றது. பார்க்கலாம் 15 நிமிஷம் கழிச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். 15 minutes கழிச்சு பார்ப்போம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செமையாக வந்திருக்கு. பர்ஃபெக்டாக பாருங்கள், இறால்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. பக்கத்தில் காட்டுற பாருங்கள். இந்த கிரேவி பதம்ன்றது இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் இந்த இறால் தொக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கொஞ்சமாக போட்டு பசங்க சாப்பிட்டா கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு கலர் விட்டுருலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல் சூப்பராக இருக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. இல்லை இன்றைக்கி அருமையான ப்ரான் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் ப்ரான் கிரேவி, சுடு சாதம், அதுக்கப்புறம் தக்காளி ரசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸு நல்லா ஹோட்டல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அதோடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ஒரு அருமையான ஒரு ப்ரான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அருமையாக கிரேவி செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி தருவீங்க. Thank you for watching my channel. Thank you. இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். நல்லா ஆவி பரபரக்க நல்ல சுடு சாதம். அதுக்கு அருமையான ப்ரான் தொக்கு கிரேவி. நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை டிஃபன் ஐட்டத்துக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. நல்லா மசாலா அதில் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான ப்ரான் கிரேவி தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப
டேஸ்டியாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம் சட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரசம் செஞ்சுருக்கேன். நம்ம புளி போடாமல் ஒரு தக்காளி ரசம் எப்படி செய்யற டீட்டெயில்ஸு நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரேவதி சரவணா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாள். தேங்க்யூ.